சிறகடிக்க ஆசை சீரியல் நாளுக்கான பிரமல கிருஷ் இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய அம்மா கூட இல்லாததான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்து மீனாவை எப்படியாவது அவங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமாகவே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் கிருஷ் அவர் ஒரு பையனை அடிச்சதுனால அவங்க அப்பா கிருஷ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போலீஸ் கிருஷை கூட்டிட்டு போயிட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு கிருஷ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு முத்து மீனா கிட்ட கிருஷை எங்கேயாவது கூட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாங்க. ஒரு பக்கம் முத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அவன் சின்ன பையன் சார், அவனை போயிட்டு சீர்திருத்த பள்ளிலாம் சேர்த்து விட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். எல்லாருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அது மாதிரி தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவனுடைய வாழ்க்கையே வீணா போயிடும், அவன் பண்ணது ஒரு சின்ன விஷயம் தான், அதை நாங்களே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்களோ நீங்க என்ன பேசினாலும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த பையனுடைய அப்பா அந்த கேஸை வாபஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்து நீங்க தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவும் அந்த பையனுடைய அப்பாவை தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை தயவு செய்து அழிச்சிடாதீங்க சார், இது ஒரு சின்ன விஷயம், அவங்க அம்மாவை இழந்துட்டு அவன் தனியா இருக்கிறான், அவனை கிண்டல் பண்ணதுனாலதான் அவன் யதார்த்தமா கோவப்பட்டுட்டான், மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி கேட்கிறாங்க. அந்த நபருடைய காலிலே விழுந்துறாங்க. அதுக்கப்புறமா அவரும் மனசு இறங்கிறாரு. அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கைக்காக நான் சும்மா விடுறேன், ஆனா இதுக்கப்புறமா ஏதாவது இது மாதிரி பிரச்சனைனா கண்டிப்பா அவனை சீர்திருத்த பள்ளில தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து முத்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் வீட்டுல வந்து சொல்றாங்க. இது கேட்டுட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக்கா ஆறாங்க. அடுத்து ரோஹிணி இதை கேட்டுட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னுடைய தப்புனாலதான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து முத்து எல்லாரும் முன்னாடியே சவால் விடுறாங்க, இனி ஒரே வாரத்துல கிருஷோடைய அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டதுமே ரோஹிணி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. எப்படியாவது கிருஷ அங்கிருந்து கூட்டு வரணுங்கிறதுக்காக ரோஹிணி அவங்க அம்மாவை கால் பண்ணி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, கிருஷ இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ வந்து கூட்டிட்டு போடலாம், அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ரோஹிணி அம்மாவும் இதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு கிருஷ்ணையும் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் முத்து ரொம்பவே பிடிவாதமாக சொல்லிடுறாங்க, என்ன நடந்தாலும் சரி உங்கள் பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் உங்கள் பொண்ணு இங்கே நேரில் வராமல் கிருஷ்ண இங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ரோஹிணி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயந்து போகிறாங்க. அடுத்து ரோஹிணி சீக்கிரமாகவே வீட்டில் மாட்டிக்க போகிறாங்க. நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க.